நத்திங்லேருந்து ஃபோன் 3A மற்றும் ஃபோன் 3A ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் என்ன வித்தியாசம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இந்த ரெண்டு போனோட பில்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். போனோட பேக் சைட் பாத்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் பேக் தான் வருது. நமக்கு வழக்கமாக நத்திங் போன்ல இருக்கிற மாதிரியே அந்த சிக்னேச்சர் டிசைன், அதாவது பேக் சைடுல அந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருப்பாங்க. அதே டிசைன் இந்த போன்லயுமே இருக்கு. மேலும் பேக் சைடு டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா நத்திங் 3Aயும் இந்த 3A ப்ரோக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த 3A ப்ரோ கூட கொஞ்சம் புது டிசைன் மாதிரி தெரியுது நத்திங்கோட 3A கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி இந்த போனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது நத்திங் 3A 8.35 மில்லிமீட்டர் திக்னஸோட 201 கிராம் வெயிட் வருது. அதே நத்திங்கோட 3A ப்ரோ பொறுத்தவரையும் 8.39 மில்லிமீட்டர் திக்னஸோட 211 கிராம் வெயிட் வருது. மற்றபடியாக இந்த ரெண்டு போனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. லைட்டாக மழை தூரல் போடும்போது அந்தந்த ஏரியால போகும்போது போன்ல தண்ணி பட்டா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பேசலாம். இந்த ரெண்டு போன்லயும் 6.77 இன்ச்க்கான Full HD Plus ரெசல்யூஷன் உள்ள ஃபிளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 30 ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், HDR10+ சப்போர்ட், 10 பிட் கலர் சப்போர்ட். மேலும் பிரைட்னஸ் பொறுத்தவரை டிபிக்கலா 800 நிட்ஸ் வரையும் போகுது. அதே அவுட்டர் கண்டிஷன்ல 1300 நிட்ஸ் வரையும், மேக்ஸிமமாக 3000 நிட்ஸ் வரையும் நமக்கு பீக் பிரைட்னஸ் போகுது. இது போல டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு ஒரு ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ டிஸ்பிளே நமக்கு ஒரு டீசென்டான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். நமக்கு இந்த ரெண்டு போன்லயும் ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராபிக்ஸ்க்காக நமக்கு அட்ரினோட 720 GPU வருது. ஸோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேங்கிங் எப்படி நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசஸருக்கு 46 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 48 மார்க் எடுக்குது. பிகிரி சிப் செட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கொண்டு விளையாடலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்ட்டாக இருக்கும். அதோட ரொம்ப ஹெவியான கேம்ஸ் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும். அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். நமக்கு இந்த நத்திங் 3A பொறுத்தவரை ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதே நத்திங் 3A Plus பொறுத்தவரை நமக்கு 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் தராங்க. அதை படி பார்க்கும்போது இந்த நத்திங் 3A 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் தராங்க. அதே நத்திங்கோட 3A Pro பொறுத்தவரையும் நமக்கு 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 தராங்க. ஸ்டோரேஜ் வெறும் UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட்ல இருந்து கிடைக்காது. மற்றபடியாக இந்த போனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. போனோட OS பத்தி பேசலாம். இந்த ரெண்டு போன்லயும் நமக்கு Android 15 பேஸ் பண்ண நத்திங் OS 3.1 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த போனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக நத்திங் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நமக்கு இந்த போன்ல வழக்கமாக நத்திங் போன்ல இருக்கிற மாதிரியே கிளிப் இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதாவது பேக் சைடு நோட்டிபிகேஷனுக்கோ இல்லைன்னா கால்ஸ் வரும்போதோ இல்லைன்னா வேற ஏதாவது விஷயங்களுக்கோ நமக்கு பேக் சைடுல அந்த லைட் எரியும். அதே மாதிரி லைட் இதுலயுமே கொடுத்திருக்காங்க. இந்த லைட் 3 டிஃபரெண்டான செப்பரேட் ஜோன்ஸ்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 26 வகையில நீங்க அட்ரஸபிள் பண்ணி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. இந்த லைட் எரியறதா இது இப்போ வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்றதுக்கு நோட்டிஃபை பண்றது. மேலும் ஊபர், ஓலா மாதிரியான ஆப்ல எல்லாம் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்க பக்கத்துல வர்றதை பொறுத்து லைட் அந்த டிஸ்டன்ஸை காட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல எரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் பவர் பட்டன் கீழே ஒரு குட்டி ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. இந்த கீயை எசென்சியல் கீயாக யூஸ் பண்ணலாம். அதாவது எசென்சியல் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. இது போல் லாங் பிரஸ் பண்ணும்போது வாய்ஸ் நோட் எடுக்கும். அதே கீயை டபுள் டேப் பண்ணும்போது நீங்க சேவ் பண்ண இதுக்கு முன்னாடி சேவ் பண்ண நோட்ஸ் எல்லாத்தையும் காட்டுற மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க. சோ இது நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஆடியோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த பட்டன் கொடுத்திருக்காங்க. மற்றபடியாக இந்த போனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனா மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்ததாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். நமக்கு இந்த நத்திங் 3A மற்றும் 3A Plusல பேக் சைட்ல 3 கேமரா கொடுக்குறாங்க. இந்த மூணாவது கேமரா மட்டும் மாறுது. அதுபடி பார்க்கும்போது முதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங் கூட சென்சார் கொடுத்திருக்காங்க. இது f1.88 அபர்ச்சர்ல வருது. சென்சாரோட சைஸை பொறுத்தவரை ஒரு 1/1.56 இன்ச்க்கான சென்சாராக வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக் ஆகாது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது மூலம் 116 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்க முடியும். இது f2.2 அபர்ச்சர்ல வருது. கடைசியாக மூணாவது கேமரா ரெண்டு போன்லயும் மாறுது. அதுபடி பார்க்கும்போது நத்திங் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட 2x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவோட சென்சார் சைஸை பொறுத்தவரை 1/2.74 இன்ச்க்கான சென்சாராக வருது. அதே நத்திங்கோட 3A Pro பொறுத்தவரையும் அதுல ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT600 அப்படிங்கிற ஒரு 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கேமராவோட சென்சார் சைஸை பொறுத்தவரை 1/9.5 இன்ச்க்கான சென்சாராக வருது. மற்றபடி பிரைமரி கேமரா 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரையும் வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு போன்லயும் மூணாவது கேமரா மட்டும் மாறுது. நமக்கு நத்திங் 3A Proல கூட கொஞ்சம் பெட்டரான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க.
அடுத்தாக ரெண்டு போனோட செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம். நமக்கு நத்திங்கோட 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பச்சர்ல வருது. செல்ஃபி கேமரா நமக்கு வந்து இந்த நத்திங் 3A வந்து ஃபுல்லி HD பிளஸ் வீடியோ வந்து எடுக்க முடியும். அதே நத்திங்கோட 3A ப்ரோ பொறுத்தவரையும் அதுல வந்து இந்த செல்ஃபி கேமரா ஒரு அப்கிரேட் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் சைட்லயும் நமக்கு வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பச்சர்ல வருது. மத்தபடியா இந்த செல்ஃபி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் கேப்சர் பண்ணலாம். சோ இந்த நத்திங் 3A ப்ரோ வாங்கும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்லயும் வந்து 4K ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணலாம், பேக் சைட்லயும் 4K ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ண முடியும். அடுத்ததா இந்த ரெண்டு போனோட ஆடியோஸ் பத்தி பேசலாம். ஆடியோஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த போன்ல USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு ரெண்டு போன்லயுமே. மத்தபடி நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இந்த போன்ல 5G-க்கான SANC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 10 5G பேண்ட்ஸ் இருக்கு. இப்போ dual 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC மாதிரியான விஷயங்கள் இந்த போனோட வருது. மத்தபடி பேட்டரிஸ் பொறுத்தவரை ரெண்டு போன்லயும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 50 வாட்க்கான வயர்டு சார்ஜிங் கொடுக்குறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்ல கிடையாது. இந்த சார்ஜிங் மூலமா 50% சார்ஜ் வெறும் 19 நிமிஷத்துலயும், அதே 100% சார்ஜ் 56 நிமிஷத்துல, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே வந்து சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. மேலும் இந்த போனோட பேட்டரியும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1200 சைக்கிள்ஸ் சார்ஜ் பண்ணா கூட பேட்டரியோட கெபாசிட்டி 90% இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாங்கான பேட்டரி லைஃப் இதுல கிடைக்கும் சொல்றாங்க. இது ஆவரேஜா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் கிட்ட நமக்கு வந்து இந்த பேட்டரியோட லைஃப் நல்ல ஒரு 90% வரையும் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்த கலர்ஸ் பத்தி பார்க்கலாம். நமக்கு இந்த நத்திங் ஃபோன் 3A வந்து பிளாக் மற்றும் ஒயிட் அப்படிங்கிற கலர்ல வருது. அதே 3A ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாக் மற்றும் கிரே அப்படிங்கிற ரெண்டு கலர் ஆப்ஷன்ல வருது. கடைசி அதோட விலையை பத்தி பார்க்கலாம். நமக்கு நத்திங் 3A ஓட விலையை பொறுத்தவரையும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 24,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 26,999 அப்படிங்கிற விலையில கொடுக்குறாங்க. அதே நத்திங் ஃபோன் 3A ப்ரோ பொறுத்தவரையும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 29,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31,999க்கும், கடைசியா டாப் அண்ட் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 33,999 அப்படிங்கிற விலையில Flipkart மாதிரியான மேஜர் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மூலமாக இந்த போன் வந்து இங்க வாங்கிக்கலாம். சோ ஓவராலாக இந்த நத்திங் 3A மற்றும் 3A ப்ரோ பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வரக்கூடிய போனாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பேக் சைடுல அந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் மாதிரியான விஷயங்கள், அது போக அந்த பெரிஸ்கோப் கேமராலாம் வந்து 3A ப்ரோல கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா தெரியுது. இருந்தா ஸ்பெக் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிப் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் மாதிரி தான் தெரியுது. கூட கொஞ்சம் பெட்டரான சிப் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஃபான் பண்ணி சொல்லியிருக்கலாம். மற்றபடியாக UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 1-2 நெகட்டிவோட இந்த ஃபோன் வருது. மற்றபடியாக ஓவரலா பார்க்கும்போது பேட்டரி சார்ஜிங் கெப்பாசிட்டி, கேமரா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவு ஓகேயாக இருக்கு. நீங்க இந்த நத்திங் ஃபோனோட 3A மற்றும் 3A ப்ரோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் ரூட் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.